டேய் என்னடா இது புது பழக்கம்? ஏய் இது என் ஃப்ரீடம், இதில் நீ தலையிடாத. இப்போ எதுக்கு நீ திரும்ப என் லைஃப்பில் வர? போனோம் அப்படியே போக வேண்டியதானே? இங்கே பாரு சிந்து, என்னால் உன் ஃப்ரீடம் ஸ்பாயிலாக கூட தான் நான் உன்னை விட்டு விலகினதே. திரும்ப என்னை உள்ளே இழுத்து விட்டு வீணா உன் லைஃப்பை தொலைச்சிடாத. போது நிறுத்துறியா? சும்மா ஃப்ரீடம் ஃப்ரீடம் சொல்லி அதையே குத்தி காட்டாத. குத்தி காட்டுறனா? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் சத்தியமாக புரியல. அன்னைக்கு நான் இதை பற்றி பேசுகிறப்போ என்னை ஒரு மயிரா கூட மதிக்கல. உன் ஃப்ரீடம் அது இதுன்னு ஏதோ பேசிட்டு போயிட்ட. சுற்றி அத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அப்போ எனக்கு எவ்வளோ ஃபீல் ஆகணும் கொஞ்சம் கூட நீ யோசிக்கல. இப்போ நான் அதை பற்றி பேசுனதோ உனக்கு குத்தி காட்டுற மாதிரி இருக்கா? டேய் இப்போ அதுக்கு என்னடா பண்ணுன்ற? இங்கே பார், லைஃப்பில் ஒரு விஷயம் வேணான்னு முடிவு பண்ணிட்டா அது வேணாம், அவ்வளோதான். அதை நான் என்ன முடிவு பண்ணலையே. நான் பண்ணிட்டேன்டி. ஓ, அப்போ நான் தான் லூஸ் மாதிரி உன்னை நினச்சிட்டு இருக்கேனா? ஆமாம், திரும்ப வந்து என்ன டார்ச்சர் மாதிரி பண்ணிட்டு இருக்க. டேய் நானே இறங்கி வந்து பேசுறதுனால எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இல்லை. இனிமேல் செத்தாலும் உன் லைஃப்பில் வர மாட்டேன்டா. சீப்பா போடா டேஷ். அண்ணா இன்னொரு தம்.